என் அன்பு குட்டிச் செல்லங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு காலத்துல இஸ்ரவேல் நாட்டில் ஆகாப் என்ற ராஜா இருந்தான். அவனுடைய மனைவி எசபேல். அவர்கள் உண்மையான தேவனை வணங்காமல் பாகால் என்ற சிலை தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் மட்டும் வணங்காமல் மக்களையும் நிர்பந்தித்ததினால் மக்களுக்குள் குழப்பம் உண்டானது. அப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியா மக்களிடம் சொன்னாரு, கர்த்தரே உண்மையான தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகாலே தேவன் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். மக்கள் அதற்கு பதில் மொழி ஒன்றும் கூறவில்லை. எலியா ஒரு வித்தியாசமான போட்டியை அறிவித்தார். என்ன போட்டி தெரியுமா? ஒரு பக்கத்துல 450 பாகால் தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டிருந்தனர். மற்றொரு பக்கத்துல நம்ம ஒரே ஒரு ஹீரோ எலியா நின்றுட்டு இருந்தாரு. போட்டி தொடங்கியது. 2 காளைகள் கொண்டு வந்தார்கள். ஒன்று பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு, மற்றொன்று எலியாவுக்கு. அவைகளை மரக்கட்டைகளின் மேல் வைத்தார்கள். ஆனால் தீ மூட்டக்கூடாது. யாருடைய தேவன் வானத்திலிருந்து தீ அனுப்புகிறாரோ அவரே உண்மையான தேவன். பாகால் தீர்க்கதரிசிகள் காலை முதல் மதியம் வரை கத்திக்கொண்டே இருந்தார்கள். பாகாலை பதில் கொடு என்று சொல்லி ஆடினார்கள், குதித்தார்கள், கத்தினார்கள். ஆனால் ஒரு சத்தமும் இல்லை. ஒரு சிறிய தீப்பொறி கூட வரவில்லை. எலியா சிரித்தபடி சொன்னார், இன்னும் சத்தமாக கூப்பிடுங்கள். ஒருவேளை உங்கள் தெய்வம் தூங்கிக் கொண்டிருக்கலாம் அல்லது பயணத்தில் இருக்கலாம். பாகால் தீர்க்கதரிசிகள் இன்னும் சத்தமாக கத்தினார்கள். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. இப்போது எலியாவின் முறை வந்தது. அவர் கர்த்தருக்காக ஒரு பலிபீடம் கட்டினார். பிறகு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு காரியம் செய்தார். அந்த பலிபீடத்தின் மேல் நிறைய தண்ணீர் ஊற்றுங்கள். ஒரு முறை ஊற்றினார்கள், மீண்டும் ஊற்றுங்கள். 2வது முறை, இன்னும் ஒரு முறை, 3வது முறை. இப்போது பலிபீடம் முழுவதும் நனைந்தது. சுற்றிலும் தண்ணீர் நிரம்பியது. எல்லாரும் நினைத்தார்கள், இவ்வளவு தண்ணீரில் எப்படி தீப்பிடிக்கும் என்று. எலியா அமைதியாக ஜெபித்தார். கர்த்தாவே, நீரே உண்மையான தேவன் என்பதை இன்று இந்த மக்களுக்கு காண்பியுங்கள் என்று. அவ்வளவுதான். திடீரென்று வானத்திலிருந்து நெருப்பு இறங்கியது. அது பலியை எரித்தது, மரக்கட்டைகளை எரித்தது, கற்களையும் சுட்டது, தண்ணீரையும் வற்ற செய்தது. மக்கள் அனைவரும் தரையில் விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முழங்கினார்கள். 3 ஆண்டுகளாக மழை இல்லாமல் இருந்தது. எலியா மீண்டும் ஜெபித்தார். சிறிய மேகம் தோன்றியது. அது பெரிய மேகமாக மாறியது. சிறிது நேரத்தில் பெரிய மழை பெய்தது. தேவன் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய ஜனங்கள் மேல் உள்ள அன்பையும் காட்டினார். என் அன்பு குட்டிச் செல்லங்களே, உண்மையான தேவன் ஒருவரே. தேவன் பெரிய ஜெபங்களை அல்ல, உண்மையான விசுவாசத்தோடு செய்யும் எலியாவை போன்ற சிறிய ஜெபங்களையும் கேட்கிறார். எல்லாரும் தவறான பாதையில போறாங்கன்னு அவங்க பின்னாடி போகாம நம்ம இயேசுக்காக எலியா போல தனித்து துணிந்து நிற்கலாம். தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்ம இயேசப்பா ஒருபோதும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். God bless you.